வணக்கம், வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, இந்த ஸ்நாக் இல்லாமல் தீபாவளி ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. எல்லார் வீட்லேயும் இந்த ஸ்நாக் கண்டிப்பாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, முறுக்கு. முறுக்கு இல்லாமல் எந்த வீடுமே தீபாவளிக்கு இருக்காது. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் செய்வோம். இந்த முறுக்கில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கேட்டால், இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய முறுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் எதுவுமே அரிசியை ஊற வைக்க வேண்டாம், இந்த உளுந்தம்பருப்பு வறுக்க வேண்டாம், பொட்டுக்கடலை நுணுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லாமே கடையில் வாங்கி டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லி காமிக்கலான்னு இருக்கேன். இந்த முறுக்கு ரெசிபி யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால், வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக வீக்டேல பண்ண முடியாது. வீக்கெண்ட்லேயும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தீபாவளி டைமில் சரி அட்லீஸ்ட் ஒரு முறுக்காவது பண்ணலாம், தீபாவளி அன்னைக்கு காலையில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த முறுக்கு ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த முறுக்கில் நான் தேங்காய் பால் போட்டு செஞ்சுருக்கேன். தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்தும் இந்த முறுக்கை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க நம்ம தேங்காய் பால் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எப்போதும் போல் முறுக்கு பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை கடாயில் காய வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கடலை மாவு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு முதல்ல நம்ம கையால் மாவை பிசைச்சு விட்டுடலாம். அப்போ தான் நம்ம போட்ட பொருள் எல்லாமே ஒரே மாதிரி சேரும். 2 டீஸ்பூன் உருக்கிய வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும், அப்போ தான் பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையால் முதல்ல நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போது தேங்காய் பால் சேர்க்கலாம். தேங்காய் பால் நான் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். மீடியம் திக்னஸ் தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப திக்கான தேங்காய் பால் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ தேங்காய் பால் 1/2 கப்பு தான் நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவோட தன்மைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி கூடுதலோ குறைவோ ஆகும். நம்ம எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்து மாவை நல்லா ரொம்பவும் கெட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவு தயாராகியாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த மாவை ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் இந்த மாவில் இருக்கிற அந்த ஈரப்பதம் காயாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த முறுக்கு அச்சு வேணுமோ அதை அச்சில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா எண்ணெய் தடவிடலாம். அப்போ தான் உங்களுக்கு மாவு உள்ளே ஒட்டாமல் இருக்கும். முறுக்கு மாவை எடுத்து முறுக்கு அச்சோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மாவை உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது மாவு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வெளியில் வரணும். அப்போ மாவு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். முறுக்கை டைரெக்டாகவே நம்ம எண்ணெயில் புழிஞ்செடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டிலேயோ இல்லை ஒரு தட்டுலேயோ பின்னாடி எண்ணெய் தடவிட்டு அது மேலே முறுக்கு புழியலாம். ஏன் அந்த கரண்டிலேயோ இல்லை தட்டுலேயோ எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு அப்போ தான் அந்த கரண்டியில் ஒட்டாமல் கரெக்டாக எண்ணெயில் விழும். இப்போ முறுக்கு புழிஞ்சிடலாம். கடாய் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம முறுக்கோட எண்ணிக்கையை நம்ம கூட்டிக்கலாம். இப்போ நான் என்னோடய கடாயில் 3லேருந்து 4 போட போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் இந்த மாதிரி முறுக்கை சுற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் ரெடி ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு துளி மாவு போட்டோன்னா நல்லா மேலெழும்பி வரும். இப்போது நம்ம எண்ணெய் கரெக்டாக ரெடியாக இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற முறுக்கை ஒன்றொன்னா எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஏன் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோன்னு சொன்னால், உங்களுக்கு முறுக்கு வேகமாக சிகப்பாயிடும், உள்ளே வேகவே வேகாது. ஸோ எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சா ஒரே மாதிரி உங்களுக்கு முறுக்கு வேகும். முறுக்கு போட்ட உடனேயே திருப்பாமல் ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து திருப்புங்க. அப்போ தான் முறுக்கு உடையாது. முறுக்கு வெந்துருச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் அடியில் போய் முறுக்கு தங்கிடும். அப்போ நம்ம ஆயில்லேருந்து முறுக்கை எடுத்துடலாம். அதே மாதிரி எண்ணெயோட சவுண்டு
உங்களுக்கு கம்மியானதுக்கப்புறம் முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளோட தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கிற எல்லா மாவையுமே வந்து நம்ம இந்த மாதிரி முறுக்கு பண்ணி எடுத்துட வேண்டியது தான். தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த முறுக்கை உடச்சி எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு காமிக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக தேங்காய் பால் முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட மற்ற தீபாவளி ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.